வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். எத்தனையோ பீச் ரெசார்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஸ்ரீலங்காவில் உள்ள ரத்னா பீச் ரெசார்ட் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சேனலுக்கு முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே இவ்வளவு பிரம்மாண்டமான கேட்டாக இருக்குது. வெளியே பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் உள்ளே வேறு லெவலில் இருந்தது ரெசார்ட்டு. ரிசப்ஷனே இவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது. செக்இன் பண்ண உடனே வைஃபை பாஸ்வேர்டு வாங்குறது தான் எங்களுடைய முதல் வேலையே. எங்களுக்கு அலாட் பண்ண ரூமில் ஸ்டே பண்ணிட்டோம். அப்போ எதுவும் சுற்றி பார்க்கல. மறுநாள் விடிகாலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த ரெசார்ட்டை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். நாங்கள் 3 பேர் மட்டும். பென்டோட்டா இது ஸ்ரீலங்காவில் தென்மேற்கு கடற்கரையில் இருக்குது. கொழும்புல இருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது பிரபலமான கடலோர சுற்றுலா நகரம்ங்கிறாங்க. பென்டோட்டா ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் ரொம்ப அற்புதமான கடற்கரைகளை கொண்டது. நீர் விளையாட்டுக்கு பெயர் போனது. அதோட பச்சை பசைல் என்ற சூழலுக்கும் பெயர் போனது. இந்த ரத்னா பீச் ரெசார்ட் இலங்கை வாதுவாவில் களுத்துறை கடற்கரை அருகில் அமைந்துள்ள ஒரு அமைதியான கடற்கரை விடுதி. வாதுலா பீச் பக்கத்தில் ஒரு 3 நிமிட பயணத்தில் இருக்குது. இங்கே நீச்சல் குளம், ஜிம்மு, மசாஜ் சென்டர் எல்லாமே இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியான பீச் ரெசார்ட்டு தான் இது. ப்ரைவேட்டு பீச் மாதிரி கேட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே தங்குறவங்க மட்டுமே இந்த கடற்கரையை சுற்றி பார்க்க முடியும். காலையில் 8 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் லக்கேஜை பேக் பண்ணிவிட்டு போகிற இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது. இங்கே மட்டும் ஒரு நாள் நைட்டு தான் ஸ்டே பண்ணோம். இன்னும் கூடுதல் நாள் கூட இருந்திருக்கலாம். அவ்வளோ அருமையாக இருந்தது. கடற்கரையோரமாகவே சின்ன சின்ன ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் இருந்தது. இந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கவங்க இதை உபயோகப்படுத்திக்கலாம். எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு போதுமான நேரமும் கிடையாது. மரங்கள்லாம் பார்த்தா எல்லாமே வித்தியாசமாக வளர்ந்துருந்தது. இங்கே தங்கியிருக்கிறவங்க விளையாடுறதுக்கும் பெரிய ஏரியா இருக்குது. ரொம்ப லாங்காக போனால் நீட்டாக இல்லை. அதனால் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் குஜராத்தில் உள்ள டைவ் பீச் பற்றி போட்டிருந்தேன். அங்கே ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருந்தோம். அது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான சூழல், அதே மாதிரியான ரெசார்ட்டு தான் இங்கே நாங்கள் தங்கியிருந்தது. எப்போவுமே நாங்கள் டூர் போனோம்னா அருகிலுள்ள இடங்களை சுற்றி பார்த்துட்டு வருவோம். வெளியே தங்கி இருக்கிற நாட்களில் சிரமத்தையும் தூக்கமும் பாராது வெளியே கொஞ்சம் அலைஞ்சிட்டு வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கு அதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது. ஃபோட்டோ செஷனில் நாங்களும் முடிச்சிட்டோம். டைம் ஆனதுனால நாங்களும் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே மற்றவங்க ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு கொஞ்சம் நேரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. டைனிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னும் ரெடி ஆகாததுனால கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்தோம். டைனிங் ஏரியாவும் ரொம்ப நீட்டாக இருந்தது. ரொம்ப பெரிய ஏரியாவாகவும் இருந்தது. நாங்கள் ஸ்ரீலங்காவில் தங்கி இருந்து சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டுகளில் தி பெஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் குறிப்பிடணும். நிறைய வெரைட்டிஸும் இருந்தது. ஃபுட்டும் டேஸ்ட்டாக இருந்தது. பால் சாதத்தை தான் இப்படி துண்டாக போட்டு வச்சுருக்காங்க. சேமியாபாத் வெஜ்ஜு குருமா, அப்புறம் ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி, ஃபிஷ் கறி எல்லாமே இருந்தது. எக்கு குருமா, அப்புறம் விதவிதமான துவையல், ஊறுகாய். எக் ஆம்லெட் வேணால் எத்தனை வேணாலும் ஆன் த ஸ்பாட்டு சூடாக போட்டு தர்றாங்க. அதோட வெஜ்ஜு, ஃப்ரூட் சாலட்டு, டெசர்ட் இதெல்லாம் இருந்தது. அதோட ஜூஸும் நிறையா இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய செஃப்பு ஃபுட்டு நல்லா இருக்கா, எப்படி இருந்ததுன்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவரோட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வேறு இடம் கிளம்பலானோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட்டு, ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.